காங்கிரஸ் மாவட்ட தலைவர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்குதா? ஆக ஒரு திறமையற்ற அரசாங்கம். இன்றைக்கு இந்த அரசாங்கத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு மாவட்ட தலைவரே எரித்து கொல்லப்பட்டு சொன்னால் நாட்டு மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? அது மட்டுமல்ல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நம்முடைய பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை தமிழகத்தான் நிலவி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுங்களா? இன்றைக்கு போக்சோ சட்டம் 6999 என்று சமூகத்துறை அமைச்சர் தெரிவிக்கிறார். அப்படி 6999 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதுக்கு அதுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையா பேசுறாங்கன்னா 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி சிறுமிகள் பாதிக்கப்படுகின்ற ஆட்சி தேவையா? ஆக சட்ட ஒழுங்கை பற்றி கவலைப்படாத அரசாங்கம். இன்றைக்கு போதை ஆசாமிகள் காவலர்களை எகிரி எகிரி அடிக்கிறான். போதை ஆசாமிகள் காவலர்களை எகிரி எகிரி அடிக்கிறான். இன்றைக்கு குற்றச்செயல் அதிகரிப்புக்கு காரணமே இந்த போதை ஆசாமிகள் தான். இந்த கஞ்சா போதையில் இருக்கின்றவர் என்ன செய்வது என்று அறியாம பெரிய தவறு செய்யறாங்க. நாங்குநேரியில் நினைக்கின்றேன், 2 இருசக்கர வாகனத்துல சாலையில் சென்றுட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது பொதுமக்கள் நிற்கிறது, அங்க போய் வெட்டி 20 சாக்கிறாங்க. அவர் யாருன்னே சம்மதம் இல்லை. அப்படி அந்த போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டுழியும் தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்தில் மலர நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல விளாத்தி குளத்தில் 9ஆம் ஒரு பள்ளியில் படிக்கின்ற மாணவி பள்ளிக்கு போகிறாங்க. அங்க பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார். அத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் பகுதியில் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்குது. ஆக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கணும். எந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குதோ அங்க தொழில் வளம் பெருகும், அங்க மக்கள் நிம்மதியா வாழ முடியும். இந்த ஆட்சியில நிம்மதியாக மக்கள் வாழ முடியல. பெண்கள் நிம்மதியாக சாலையிலே நடமாட முடியாத ஒரு ஆட்சி தேவையா? இந்த ஆட்சியில திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் வீட்டு வரி 100% ஏத்திட்டாங்க. வீட்டு வரி 100% ஏற்றப்பட்டது. ஆண்டுக்கு 6% உயர்த்திட்டாங்க. இந்த 2 நாளைக்கு முந்தி மீண்டும் 6% உயர்வு. போன வருஷம் 6%, இந்த வருஷம் 6%. ஆக அதிமுக ஆட்சி இருந்ததை விட இப்பொழுது 112% வரி உயர்வு. வீட்டுக்கு, கடைக்கு 180% உயர்வு. ஆண்டுக்கு 6% உயர்வு. குடிநீர் வரி உயர்வு. போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. குப்பைக்கு வரி போட்டாங்க. எதை விட்டு வைக்கல. எல்லாம் கொள்ளையடிக்கிற கும்பல் வந்து விட்டது. இதை நாட்டை காப்பாற்றுகின்ற பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, மின் கட்டணம் 52% முதல் உயர்த்தினாங்க. ஆண்டுக்கு 5% வரி அந்த கட்டணம் உயர்த்தப்படும் என்று அறிவிப்பை கொடுத்து 3 ஆண்டுல 15% உயர்த்திட்டாங்க. 52% முதல் கட்ட உயர்வு, ஒவ்வொரு ஆண்டு 5% உயர்வு, இப்ப 15% உயர்த்தி 67% மின் கட்டண உயர்வு. கடைக்கு பீக் அவர் 6 மணிலிருந்து 9 வரைக்கும் டபுள் சார்ஜ். எப்படி மக்கள் தாக்கு பிடிப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு வரி மேல் வரி போடுறாங்க ஒரு பக்கம், இன்னைக்கு மின் கட்டணம் ஒரு பக்கம். ஆனா இப்படி மக்கள் மிகப்பெரிய துன்பத்திலும் வேதனையிலும் இருக்கின்ற நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி தமிழகத்தில் அகற்ற நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாய பெருமக்கள் நிறைந்த மாவட்டம். விவசாய பெருமக்கள் நிறைந்த மாவட்டம். விவசாயிகளுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிய அரசு அதிமுக அரசு. ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2016, 2022 2 தடவை பயிர் கடன் தள்ளுபடி செய்த அரசு அதிமுக அரசு. குடிமராமத்து திட்டம், ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாராம இருந்தாங்க. பல ஆண்டுகளா தூர்வாராம இருந்தாங்க. நான் ஒரு விவசாயி என்ற முறையில் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏரி குளம் குட்டையெல்லாம் விவசாய பங்களிப்போடு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர்வாரப்பட்டு விவசாயிகளே விலையில்லாம வண்டல் மண்ண அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றினோம். திமுக ஆட்சியில் வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்து குடிமராமத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினால ஏரி ஆழமாகுது, பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்கப்படும். கோடை காலத்தில் நிலத்தடி நீர் நமக்கு தேவையான அளவு கிடைக்கும். அதுக்கு தான் இந்த திட்டம்.
அதே போல தாமிரபரணி ஆற்றில தடுப்பணை கட்டுவதற்காக பல திட்டம் போட்டோம், அதையும் கைவிட்டுட்டாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தாமிரபரணி ஆற்றிலே உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது ஆங்காங்கே தடுப்பணை கட்டி நீரை தேக்கி நிலத்தடி உயர்த்தி விவசாயிக்கு தேவை நீரை கொடுப்போம். அதே போல மும்முனை மின்சாரம் அதிமுக ஆட்சியில விவசாயிகளுக்கு எப்பொழுது பம்பு செட்டை வேண்டாலும் இயக்கலாம். மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம். இப்ப திமுக ஆட்சியில ஷிப்ட் முறையில கொடுத்துட்டு இருக்காங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா விவசாயம் செழிக்க மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். அதே போல தொழில்துறை சிறந்து விளங்குவதற்கு பல்வேறு நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். அதிமுக ஆட்சியில உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினோம். முதற்கட்டமா அம்மா அவர்கள் 2015ஆம் ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க. 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டோம். அதனால புதிய புதிய தொழில் தமிழகத்துக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் வேலைவாய்ப்பு பெற்றாங்க, பொருளாதார வளர்ச்சி அடைந்தது. அதே வழியில் அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல தொழில்கள் பயன்பாட்டுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்குது. ஆனால் திமுக ஆட்சியில இன்றைக்கு 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 15 லட்சம் கோடி இன்றைக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதோட 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சு சொல்லுங்க. இங்க யாராவது திருநெல்வேலியில் வேலை கிடைச்சிருக்குதா? அத்தனையும் போய் ஏங்க 15 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு. ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தா உடனே தொழில் தொடங்க முடியாது. முதற்கட்ட பணி நிலம் வேணும், நிலத்தை எடுத்த பிறகு அனுமதி பெற வேணும், அனுமதி வாங்கின பிறகு அதற்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெருக்கணும், அதுக்கு பிறகு கட்டட அமைப்பை ஏற்படுத்தணும், பிறகுதான் தொழில் வரும். மெதுவா வழி விடுங்க, பசுமாடு போகட்டும். ஆக இன்றைக்கு தினம் வேண்டுமென்றே திட்டமிட்டு முதலமைச்சர் இளைஞர்களையும் பெட்ரோலை ஏமாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாராம். 15 லட்சம் கோடி தொழில் முட்டை ஈர்த்துட்டாராம். 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிட்டான். எங்கேயா வேலை கிடைச்சது? 35 லட்சம் பேர்னா கொஞ்சமா? மொத்தமே ஓட்டு உரிமையே 5 கோடியே 68 லட்சம் தான் நினைக்கிறேன். ஓட்டு உரிமையா அவ்வளவுதான் இருக்குது. ஆனா 35 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டாராம். இதே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் அரசின் சார்பாக 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும், அரசு சார்பாக 2 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும், மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 5 வருஷம் ஆச்சு. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவருடைய சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் சொல்றாரு 50,000 பேருக்கு தான் இதுவரை கொடுத்தது, பிறகு 44,000 பேர் 94,000 பேருக்கு தான் அந்த காலி பணிகள் நிரப்பப்பட்டிருக்குது. ஆனா பணி ஓய்வு பெற்றவங்க 1 லட்சம் பேர், பணி ஓய்வு பெற்றவங்க 5 வருஷத்துல 1 லட்சம் பேர், பணி நியமிக்கப்பட்டவர் 94,000, அப்படின்னா 5 லட்சம் பணி அப்படியே இருக்குது. இதுதான் திமுக இரட்டை நிலை. ஆக எதுவுமே செய்யல, அத்தனையும் பொய். முதலமைச்சர் பேசுவது பூராமே பொய். மக்களுக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கார். ஏங்க 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குதான். பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு வேண்டாம். பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்கார். எதை சொன்னாலும் மக்கள் நம்பிடுவான்னு நினைக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் இதெல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள், எது உண்மை எது பொய் என்று அதை பிரித்து பார்க்கக்கூடிய திறமை படைத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். திரு ஸ்டாலின் அவர்களே இப்ப அறிவிப்பு வெளியிட்டே இருக்கிறார். நாங்க திராவிட அதிமுக ஆட்சிக்கு வந்தா 10,000 ரூபாய் வழங்கப்படும் அறிவிப்பு கொடுத்தோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஏன்னா விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, இதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அதையெல்லாம் சரி செய்வதற்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் சொன்னோம். இப்போ உடனே ஸ்டாலின் என்கிறாரு, ஒரு கூப்பன் கொடுக்கிறேன், நீங்க அந்த பொருள் போய் வாங்கிக்கலான்ட்டு. நீங்க மிக்சி வாங்கிக்கலாம், கிரைண்டர் வாங்கிக்கலாம், அது கமிஷன். அது கமிஷன் வைக்கிறதுக்கு தான் இது மாதிரி பண்றாரு. அது இந்த பிராண்ட்ல தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. டோக்கன் கொடுக்குறாங்களாம். அந்த டோக்கன் யார் கொடுப்பா? திமுக காரர் கொடுப்பான். அது கமிஷன் வாங்கிட்டு தான் கொடுப்பான். நாங்க அப்படி இல்ல, அவரவர் வங்கி கணக்கில் டைரக்டா 10,000 ரூபாய் போய் சேரும்.
உரிமை தொகைங்கிறார். நாங்களும் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாங்கள் அறிவிச்சோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1500 உதவித்தொகை வழங்கப்படும் அன்றைக்கு அறிவிச்சோம். ஆனா வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு நழுவு விட்டுவிட்டோம். நாங்கள் ஆட்சி அமைக்க முடியல. பிரதான எதிர்க்கட்சியாக தான் வந்தது. அப்பொழுது தெரிவிச்சோம். இப்போ இன்றைக்கு 2000 வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துட்டோம். அதுதான் இப்ப ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு இப்ப வரும்போது தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு 2000 கொடுக்கணும். அதே மீனவர்களுக்கு 8000 வழங்கப்பட்டிருக்காங்க. மீன்பிடி தடை காலத்தில் 8000 வழங்கப்படும், 12000 வழங்கப்படும் நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம். அதுதான் அவரு அறிவிச்சிருக்காரு. அதே போல நெல்லுக்கு விலை, கரும்புக்கு விலை, அதே தான் நாங்க சொன்னதுதான் அவரு அறிவிச்சிருக்கார். அதுவரை முதியோர்களுக்கு உதவித்தொகை நாங்க அறிவிச்ச 2000 வரைக்கும் அதைத்தான் அதையும் அறிவிச்சிருக்கார். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சிக்கு வந்தா நம்முடைய பெண்கள் பணிக்கு செல்வதற்கும் பணி முடிந்து வீடு திரும்புவதற்கும் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25000 மானியம் கொடுக்கப்படும். 5 லட்சம் பேர் கொடுக்கப்படும். ஒவ்வொரு தைப்பொங்கல் போதும் பொங்கல் தொகைப்போடு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்கப்படும். ஒவ்வொரு இல்லத்திற்கும் 3 சிலிண்டர் மானியமா வழங்கப்படும். படித்த இளைஞர்கள் பட்ட படிப்பா இருந்தா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு வேலை கிடைக்காம இருந்து அந்த நபர்களுக்கு 2000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். பிளஸ் 2 வரை படிச்சவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதோடு ஒவ்வொரு தீபாவளி என்றும் தம்முடைய தாய்மார்களுக்கு பெண்களுக்கு பட்டு புடவை வழங்கப்படும். அதோட மீனவர்கள் அந்த மீன்பிடிக்கின்ற தொழிலில் ஈடுபட்டிருக்கும் போது, கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு உயிரிழந்தால் அவர்கள் குடும்பத்துக்கு 25000 மானியம் கொடுக்கப்படும். 25 நிவாரணம் வழங்கப்படும். இப்ப இது மாதிரி நகரத்தில் நடபாதை கடை வச்சிருக்கிறாங்க. அந்த நடபாதை கடையில கூட்டுறவு சங்கத்தில் கடன் வாங்கியிருந்தா அவர்களுக்கு தள்ளுபடி. மாற்றுத்திறனாளி கூட்டுறவு சங்கத்தில் கடன் வாங்கியிருந்தா முழுமையாக கடன் தள்ளுபடி. ஆட்டோ ஓட்டுநர் அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு புதிய ஆட்டோ வாங்கினா 75000 ரூபாய் மானியம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். நகர பேருந்துல பெண்கள் தான் கட்டணமா பயணம் செய்யறாங்க. இனிமேல் ஆண்களும் கட்டணமா பயணம் செய்யலாம். எல்லா குடும்ப அட்டைதாருக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். அதே போல நகரத்தில் வசிக்கின்ற மக்கள் சரி, கிராமத்தில் வைக்கின்ற மக்களும் சரி, வீடு இல்லாத ஏழைகளுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு ஏழைகளுக்கு அரசாங்கம் கட்டித்தரப்படும். இன்னும் பல அறிவிப்புகள் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதேபோல மீனவர்கள் 65 வயது நிரம்பி அப்படி இருக்கின்ற மீனவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு மீனவ நல வாரியம் மூலமாக 2500 ரூபாய் மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கப்படும். மீனவர்களுக்கு கட்டிட தொழிலாளிகள் அந்த பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது அவர்கள் தவறி விழுந்து உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அவர்களுக்கு குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் அரசாங்கம் வழங்கப்படும். இன்னும் பல அறிவிப்புகள் அதிமுக சார்பாக அறிவிச்சிருக்கிறோம். அந்த அறிவிப்புகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்ற உறுதி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதிமுக ஆட்சியில் தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டாந்தோம். நிறைய இந்த மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் அதிமுக ஆட்சியில். அதே போல நிறைய பாலங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். அற்புதமான சாலைகளை கொடுத்திருக்கிறோம். பல தடுப்பணையை கட்டி கொடுத்திருக்கிறோம். எல்லாம் அதிமுக ஆட்சியில் தான் இவ்வளவு செஞ்சோம். அதையெல்லாம் மீண்டும் அதிமுக ஆட்சி வர நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். ஆக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய நம்முடைய 3 தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வேட்பாளர் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி மற்றும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி, அதே போல பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி, 3 சட்டமன்ற தொகுதியில் நிற்கின்ற வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர்களுக்கும் அவரோடு துணை நின்ற கழக நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வருகின்ற வாக்காளர் பெருமக்களுக்கும் நேரத்திலே நன்றி தெரிவித்து, மக்களை காப்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை
தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு பெயர் மாடல் அரசு பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல. வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல. புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல.